செய்யறது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு அதையே திருப்பி திருப்பி செய்யும் போது அதுக்குண்டான தண்டனையை அனுபவிச்சுதான் தீரணும். அதுக்கு உயிரையே பணையமா வச்சுட்டா எதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நல்லா இருக்கே நீ சொல்றது. சாப்பிட்டா கைய கழுவணுமேன்னு அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? ஆமா, சமயத்துல நீ கூட புத்திசாலித்தனமா தான் பேசுற. ஏன்பா முருகா, கொலை செய்யறதுக்கு முன்னாடி உனக்கு காக்கா வலிப்பு வந்துட்டா சொல்றிய, அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? கட்டில படுத்திருந்தேன், கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. முழிச்சு பார்த்தா கருப்பு உடை போட்டுக்கிட்டு ஒரு உருவம் என் குரல் மாதிரியே என் பொண்டாட்டிய வள்ளி வள்ளின்னு கூப்பிட்டுச்சு. எனக்கு ஆச்சரியமும் ஆத்திரமும் ஆயிப்போச்சு. எந்திரிச்சா பாழா போல காக்கா வலிப்பு வந்துருச்சீங்க. சரி சரி, கவலைப்படாத. கொலைகாரன் தண்டனை அனுபவிச்சுதான் தீருவான். அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ அமைதியா வீட்டுக்கு போ, நாங்க இருக்கோம். மிஸ்டர் ராஜா, பம்பாயில மில்லி எக்ஸ்போர்ட் கம்பெனியில சோதனை நடந்தது உங்களுக்கு தெரியும். அதுல பல லட்சங்கள் பெருமான சந்தன கட்டைகள் கிடைச்சிருக்கு. அதுல பண்ணையார் கண்ணாயிரமும் சம்பந்தப்பட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியும். அதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எக்ஸ்கியூஸ் மீ சார், முதலா கொலை செய்யப்பட்ட ஃபாரஸ்ட் ஆபீசருடைய டைரி அவங்க டிபார்ட்மெண்ட் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல கருப்பு உடைய மாட்டிக்கிட்டு சந்தன கட்டைகளை கடத்தியதாகவும் அதை தொடர்ந்து அவங்களை பிடிக்க போன போது இதற்கு மறுநாள் தான் அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முருகனுடைய மனைவி கொலைக்கும் இந்த கருப்பு உடையை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த குற்றங்கள் எல்லாம் செஞ்சவன் ஒருத்தனாக தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். யூ ஆர் கரெக்ட். உடனே போய் அதை கவனிங்க. ஓகே சார். அம்மா அழாதம்மா, அந்த பாவங்க அழிஞ்சு போடுவாங்கம்மா. அழாதம்மா, அம்மா அழாதம்மா. பொண்ணுங்கய்யா யாரு? பைத்தியமா? அதுக்குதான் சாதம் போட்டு கொண்டு வந்தேன். அதுக்கு சோறு போடுறியா? ஏண்டி விரட்டி விரட்டி நான் தொல்லை கொடுத்துட்டு இருக்கா, நீ சோறு போட்டு காப்பாத்துறியா? பாவம் அப்படிலாம் சொல்லாதயா, பாவை அந்த பொண்ணு. பாவ புண்ணியம் பார்த்தது போதும், போடி. சரியா, இது நான் போறேன். இந்த ஆளு ஒண்ணு இப்போ. ஐயா ஜோசியம் பாக்கலையா? ஜோசியா ஐயா, ஜோசியம் பாக்கலையா? ஜோசியா அம்மா, ஜோசியம் பாக்கலையா? அம்மா, ஜோசியம் பாக்கலையோ? ஜோசியா என்ன பார்த்தா அம்மா மாதிரி? ஐயோ, நான் தப்பா சொல்லல சாமி. சாமிக்கு கைரேகை பார்க்கவா? வேலை பார்க்கறவளா? ஆமா சாமி. கைய பார்த்து கொஞ்சம் சொல்ல. சரி, அப்படி வந்து குண்டு. வா சாமி, வா குண்டு. இந்த கைய இல்ல சாமி, அந்த கைய. ரெண்டு கை நான் பார்த்து சொல்லு. காளி மகனாய் கண் திறந்து சொல்லு, தேவி பகவதி தேடி வந்து சொல்லு. கை என்ன சொல்லுது? கடந்த ஒரு வருஷமா அவனுக்கு தோஷம் பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமா சாமி. என்ன பண்றது? மரத்தடி பிள்ளையார ஒரு மாசம் சுத்தணும், முருகனை 30 நாள் சுத்தணும், சனி பகவான சாகுற வரைக்கும் சுத்தணும். அப்பதான் கல்யாணம் நடக்கும். அப்படியா? ஆமா சாமி. நான் பூ வைக்கிறதுக்கு ஊரு பூரா சுத்துறேனே. ஊரை சுத்தினா மட்டும் போதாது, ஊருக்குள்ள தானே கோவில் இருக்கு. நீ ரொம்ப நல்லாவே சொல்ற. என் மாமன் ஒருத்தர் இருக்காரு, அவர் கைய பார்த்து சொல்லு, கை ரொம்ப காசு தருவார். பரவாயில்ல. மாமா, ஒரு பழம் இருக்க மாமா. ஞான பழமாடா? பேசும் பழம் மாமா. மாமாவை பார்த்து கும்பிடு. கும்புறேனுங்க. மாமா, காசு கொடு மாமா, கைரேகை பார்க்கட்டும். எந்த வச்சுக்க. சாமி, காளி என்ன சொல்லுது? நீ கூடிய சீக்கிரம் கோடீஸ்வரர் ஆக போறேன்னு சொல்லுது. மாமா, சந்தன வர கடத்துல கோடி கோடியா கிடைக்க சொல்லுது மாமா. சும்மா கைய பார்த்தது போதும், ஆட சொல்றா. ஆடு நிறைய பணம் தருவார்.
ஆடு நான் ஆடுறேன். டேய், இப்ப ஆடுறா. ஏ மச்சான் மறி கொழுந்து அவன் மனசுக்குள்ளே நான் விழுந்து அட வச்சானே ஒரு முழம் பூ அது இன்னும் வாடாமே நிக்குதடி நான் கண்ணி கழியாதவர் கண்ணி கழியாதவர் ஐயவர் கையாலும் தீண்டாதவர் கொண்டாட்டியாக நான் சம்மதம் கொள்ள பெற்ற கட்டமாளாத சங்கடம் நான் கண்ணி கழியாதவர் ஐயவர் கையாலும் தீண்டாதவர் கொண்டாட்டியாக நான் சம்மதம் கொள்ள பெற்ற கட்டமாளாத சங்கடம் ஒரு தலைக்கு ஒரு மீனுக்கு ஒரு குழுக்கு இதுதான் சரக்கு அதுக்கு மேல நீ தாண்டி பொறுப்பு மனசுக்குள்ளே ஓணாம் பிடிக்கும் ஆசை மாமனுக்கு மதுர வீரம் மீச இவன் மனசுக்குள்ளே ஓணாம் பிடிக்கும் ஆசை குட்டி கண்டாங்கி வரைஞ்சு கட்டி உன்னோட ஓடு கட்டி வந்தேனே இதோட மூட்டை கட்டி கண்டேனே ஆடியிலே ஏந்திய காயேற கட்டிக்கிட்டே பாட்டு வந்து முடியும் முன்னே ஓரம் கட்டிக்கிட்டே பாடியிலே ஏந்திய காயேற கட்டிக்கிட்டே பாட்டு வந்து முடியும் முன்னே ஓரம் கட்டிக்கிட்டே எப்ப தாண்டி அக்கா 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 இப்ப தாண்டி அக்கா நான் மாட்டிக்கிட்டேன் தப்பா என்னத்த பாடுறது சபையிலே எனக்கும் புரியலே உனக்கும் தெரியல ஐயோ அக்கா முட்டலக்கடி போடு அக்கா குளிச்சு நிமிந்து ஆடு அக்கா ஆசை அக்கா அழகு அக்கா என்ன அக்கா செல்ல அக்கா ஓய் அக்கா ஓய் மாமா 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 தப்பிக்க நினைச்ச சுட்டுடுவேன். என்னையே பயமுத்துறியா? எதுங்க ராஜா கைய விளையாட்டுக்கு செஞ்சா கூட இப்படியா? கைய எப்படி வலிக்குது தெரியுமா? ஆமா பயந்துட்டீங்களா? பயமா எனக்கா? ஆமா போன காரியம் சக்சஸ் ராஜா. நீங்க சொன்ன மாதிரியே அவன் ஒரு பொம்பளை குறிக்குதான். அது மட்டும் இல்ல, சந்தன கடத்தல்ல அவனுக்கு சம்பந்தம் இருக்கு. எப்படியோ காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டேன். வேஷமும் கச்சிதமா புரிஞ்சிருக்கு. ஆமா நம்ம ஆளுக்கு எத்தனை குழந்தைங்க சொல்லு பாப்போம். கல்யாணம் ஆகாமலேயே கை குழந்தைக்கு ஏற்பாட. கன்னி பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது கை குழந்தைக்கா பஞ்சம்? போங்க, எப்பவும் இதே நினைப்புதானா? நினைச்சு என்ன பண்றது, செயலாக்க முடியலையே. ஆசைய பாரு ஆசையா. எடுங்க. மாமா உன்னை தேடி 2 பேர் வந்திருக்காங்க. நமஸ்தே சாப். நமஸ்தே.
நம்ம பேர் பகத் சிங். अच्छा हमारा बीबी आशा. नमस्ते சொல்லிக்க ஆஷா. நமஸ்தே சார். नमस्ते उतार बैठो बैठो ஆஷா. குச்சி ஷோக்காவே இருக்கு. ஆமா நீங்க நம்ம பம்பாய்க்கு மேல் பில்லி எக்ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வரான். அடட நீங்க அங்கிருந்து வர்றீங்களா? வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? बहुत अच्छाவா நடக்குது மிஸ்டர் பன்னியார். अच्छा அண்ணியாரா? அண்ணியார் அதான் மிஸ்டர் பன்னியார், நம்மளுக்கு இமீடியட்டா 1 crore சந்தன கட்டை தேவைப்படுது. அந்த பிசினஸ் முடிஞ்சா நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்குது, நம்மளுக்கு லாபம் வரான். அதனால நம்ம டாடி நேரா போய் இந்த பிசினஸ் முடிக்க சொல்லிச்சு. இந்த பெட்டியில பணம் எல்லாம் இருக்குது, எடுத்துக்கோங்க பன்னியார். பாஸ், லட்சுமி தேடி வந்திருக்கு, எடுத்துக்கோங்க. சிங் சரக்கு கிடைக்க இன்னும் 2 நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க நம்ம அவுட் ஹவுஸ் பங்களா தங்கி ரெஸ்ட் எடுத்துக்கங்க. தாஸ் ரொம்ப நல்லவன். வர்ற செவ்வாய்க்கிழமை நரிமேட்ல வச்சு தாஸ் உங்ககிட்ட சரக்கு ஒப்படைப்பான். அச்சா, அப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். சிந்தாமணி இவங்களை கூட்டிட்டு போ. அதுக்கு தானே நான் இருக்கேன். தாஸ் சந்தன கட்டையை கடத்தும் போது நான் அந்த சந்தன சிலையை எஸ்டேட் கடத்தி ஆகணும். புரியுதா? புரியுது பாஸ். மணி 12 ஆச்சு, ஆளை காணோம். ஆமா, அதான் புரியல. வண்டியுள்ள என்னடா இருக்கு? ஒண்ணு இல்லைங்க. உண்மையை சொல்லு. சொல்லிடுறேங்க. உங்க முதலாளி எங்கடா? சொல்லுதா. வடநாட்டுக்காரன் பொண்டாட்டியை கடத்திக்கிட்டு காட்டுக்குள்ள போயிட்டாங்க. என்ன விட்டுடுங்க. இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வாங்க. ஆஷா, ஆஷா,